மகா ஒரு 200 ரூபாய் காசு இருக்குமா? எதுக்கு காசு? போன வாரம் தானே உனக்கு 200 ரூபாய் கொடுத்தேன். எந்த வேலைக்கு போகாம சும்மா வீட்லயே இருக்க, உனக்கு எதுக்கு காசு? உண்மையை சொன்னா காசு கொடுப்பியா? நீ முதல்ல எதுக்குன்னு சொல்லு. இல்ல ஒரு 3-4 நாளா உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, தலை வேற வலிக்குது, சரக்கு அடிக்கணும். இது வீட்டு கஷ்டம் தெரிஞ்சு இப்படி சரக்கு அடிக்க காசு கேக்குற? நீ எல்லாம் ஆம்பளையா? ச்சே. ஒரு வருஷமா எந்த வேலைக்கு போகாம வீட்லயே உட்காந்து பொண்டாட்டியோட சம்பாதித்துல 3 வேலையும் நல்லா கொட்டிக்கிறல்ல. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி காசு கேக்குற? காசு கொடுக்க முடியுமா முடியாதா? நீ முதல்ல ஏன் இன்னும் வேலைக்கு போகாம இருக்கேன்னு ஒரு ரீசன் சொல்லு, அப்புறம் தரேன். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது என்னால ஒரு திரிக்கல வேலை பார்க்க முடியாது? ஹோ, அப்போ லைஃப் லாங் எந்த வேலைக்கு போகாம இப்படி பொம்பளை மாதிரி வீட்லயே தான் இருக்க போறியா? ஐயோ அண்ணா என்னாச்சு? என்ன பண்றதுன்னு தெரியலையே. அண்ணி நான் சரவணன் பேசுறேன். நீ சொல்லுங்க. அண்ணன் குடிச்சிட்டு ரோட்டை விழுந்து கிடக்குறாரு. நீ என்ன பண்றதுன்னே தெரியல. நீ கொஞ்சம் என்ன ஏன் எல்லாரும் இப்படி துடிக்கி துடிக்கி சாவடிக்கிறீங்க? எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. நீ சொன்னா மட்டும் உங்களுக்கு என்ன புரியவா போகுது? நான் எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு வந்து அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் உங்ககிட்டயும் சொல்லியிருப்பேன், அவர் முன்ன மாதிரி ஒழுக்கமா இல்ல, எப்ப பார்த்தாலும் குடி குடின்னு குடிச்சிட்டு இருக்காருன்னு. நீங்க யாராச்சும் ஒருத்தங்களாவது என்னைக்காவது ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டிருப்பீங்களா? இப்ப மட்டும் உங்களுக்கு என்ன அண்ணன் மேல அப்படி ஒரு பாசம்? அவர் ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரு, அது உங்களுக்கு அவமானமா இருக்குன்னு தானே இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கீங்க. அண்ணி கோவப்படாதீங்க. நீ நாங்களும் அண்ணன் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். அண்ணன் எங்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டாரா? நீ உங்களுக்கே தெரியும், இந்த விஷயத்தை பேச போய் தான் அண்ணன் எங்க வீட்டுக்கும் வர மாட்டேங்கிறாரு, எங்ககிட்டயும் பேச மாட்டேங்கிறாரு. இப்படி இருக்க உங்க அண்ணன் கூட இனிமேல என்னால வாழவே முடியாது. ஒண்ணு உங்க அண்ணனை திருத்துங்க, அப்படி இல்லையா நீங்களே மருந்து வச்சு கொன்னுடுங்க. இனிமேல என்னால அவர் கூட இருக்க முடியாது. ஏன் நீ இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? உங்க அண்ணனால 10 பைசா கூட பிரச்சனை கிடையாது. எனக்கு இனிமே என் லைஃப் தான் முக்கியம். கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணி. அதெல்லாம் முடியாதுங்க. காலையில வேலைக்கு போன்னு சொன்னதுக்கு உங்க அண்ணன் என்ன அடிக்கிறாரு. நான் அப்பவே ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டேன், உங்க அண்ணன் டிவோர்ஸ் பண்ணிட்டு இனிமே நான் என் லைஃப பாத்துக்கலான்ட்டு. என்ன மன்னிச்சிருங்க. அண்ணி இது உங்க லைஃப், நீங்க என்னனாலும் முடிவு எடுத்துக்கலாம். நீ எதுவா இருந்தாலும் 3 மாசம் கழிச்சு முடிவெடுங்க. ஏன் அதுக்குள்ள உங்க அண்ணன் தெரிஞ்சிருவாரா? அண்ணன் செத்துருவாரு. நீ அண்ணனுக்கு பிளட் கேன்சர். அண்ணி இன்னும் 3 மாசம் தான் அண்ணன் உயிரோடு இருப்பாரு. இந்த விஷயத்தினாலதான் அண்ணன் வேலைக்கு போகாம உங்க கூட கொஞ்ச நாள் இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அண்ணி நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? எனக்காக ஒரு உதவி செய்யுங்க அண்ணி. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதா அண்ணன்ட்ட காமிச்சிக்காம இருங்க அண்ணி. என்கிட்ட மட்டும் தான் இந்த விஷயத்த சொன்னாரு. நீங்க இதை யார்ட்டையும் வெளில போய் சொல்லிடாதீங்க ப்ளீஸ்.